உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் விசேஷித்த நாளிலும் நித்திய மகிழ்ச்சி நாளிலும் சபையாக ஒன்று கூட தேவன் கிருபை செய்தார். शुद्ध වූ දවසේ අලුත් දවසක සදාකාලික දවසක දෙවියන් වහන්සේ සභාවක් ඇරෙන රැස් වෙන්න උන්වහන්සේ උදව් කරා. ஆமென் ஆமென். இந்த கிழமையிலும் போன கிழமையின் ஒரு தொடர்ச்சியை தான் உங்களோடு பேசுகிறேன். මේ සතියේ මම කතා කරන්නේ ගිය සතියේ එක කොටසක් තමයි මේ සතියේ මම කතා කරන්නේ. சபை இன்றைக்கு பழக்கிவிக்கப்பட வேண்டியதும் கட்டப்பட வேண்டியதுமான ஒரு காரியம். සභාවද පුහුණු වෙන්නත් නැත්නම් ගොඩනගන්න තෝන කන්න දෙයක් තමයි விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். ඇදහිල්ල ජීවිතයේ අපි අවංකව සිටින්නට ඕනේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உண்மையா இருக்க අපේ வேண்டும். ඇදහිල්ලේ ජීවිතය තුල අපි අවංකව ඉන්නට ඕනේ. அல்லது விசுவாசத்திலே நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். නැත්නම් ඇදහිල්ලේ අපි සැබෑව ඉන්නට ඕනේ. இந்த கடைசி காலங்களிலே අන්තිම කාලය තුලදී விசுவாச துரோகம் ஏற்படுகிற நாட்கள். ඇදහිල්ලේ විරුද්ධතාවය ඇති වෙන දවස්. விசுவாசம் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைந்து போய் கொண்டிருக்கிற காலம். ඇදහිල්ල මිනිසයන්ගේ ජීවිතේ අඩු වෙන්නා වූ කාලයක්. எல்லாருடைய வாயினாலே வருகிற கேள்வி என்ன, எப்ப இந்த கொரோனா இல்லாம போகும், හැම එක්කෙනාගේම මුඛයෙන් පිට වෙන වචනේ තමයි කවදද මේ කොරෝනා නැති වෙන්නේ, எப்ப இந்த கொரோனா இந்த நிலைமை முடிவடையும். කවදද මේ කොරෝනා බලපෑම නැති වෙන්නේ. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், எப்போதிலிருந்து கூட விசுவாசம் குறைவடைந்து விட்டது என்று. මං අහනවා ඔබගේ ප්‍රශ්නයක්, කවදද ඔබගේ ඇදහිල්ල අඩු වුනේ? சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். சபையே எச்சரிக்கையாயிரு. සභාව ඔබ අවවාද වන්න. கொரோனா வைரஸா இருந்தாலும், කොරෝනා වෛරස් වුණා, அதை விட வீரியம் கொண்டதா இருந்தாலும், ඊට වඩා එක ශක්තිමත් වුණා, எங்களுக்கு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் මොනවා සිද්ධ වුණත් නැති වුණත් சபை பரலோகம் போகிறது நிச்சயம். සභාව අනිවාර්යෙන් ස්වර්ගයට යනවා, ඒක අනිවාර්යයි. ஆமென். ஆமென். இந்த வைரஸ்களோ இந்த உலக காரியங்களோ இவைகளை தடை செய்யாது. මේ වෛරස් ලෝකාකාර දේවල් මේකට බාධා කරන්නෙම නැහැ. ஆண்டவர் எங்களுக்கு வல்லமை உள்ளவராயிட்டார். දෙවියන් වහන්සේ අපට බලවත්ය. அவர் ஒரு நிமிஷத்துல மாற்றுவார். උන්වහන්සේ විනාඩිය වෙනස් කරાવી. மாற்றினாலும் மாற்றாவிட்டாலும் அவர் வல்லமை உள்ளவராயிட்டார் இருக்கிறார். උන්වහන්සේ වෙනස් කරත් නැතත් උන්වහන්සේ බලවන්තයි. ஒன்றை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். එක දෙයක් ඔබ ඉගෙන ගන්න. அதாவது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். උන්වහන්සේ විශ්වාස කරන අයට උන්වහන්සේ ඵල දෙනවා. எபிரேயர் 11:6 உங்களுக்கு தெரிந்த வார்த்தை. හීබ්‍රු 11 අය ඔබ හැමෝම දැනගත්තු වචනය. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். තමන්ව සොයන්නාට උන්වහන්සේ විපාකය දෙනවා. சிங்களத்திலே வாசிங்கள், தமிழிலே வாசிங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் சபை இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ඇදහිල්ල නැතුව සභාව ඉන්නක දෙවියන් වහන්සේට ප්‍රිය වූ දෙයක් නොවේ. ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடினவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் உண்டு. දෙවියන් වහන්සේ කෙනෙක් ඉන්නවා. அவரை தேடுகிறவர்களுக்கு උන්වහන්සේව සොයන අයට அவர் பலன் அளிக்கிறார். උන්වහන්සේ විපාක දෙනවා. இதிலே நாங்கள் என்ன செய்வோம்? தைரியப்படுவோம். මේකෙන් අපි මොකද්ද කරන්න ඕනේ? අපි ධෛර්යමත් எங்களுடைய වෙමු. விசுவாசத்துக்கு பலன் உண்டு. අපේ ඇදහිල්ලට ඵලයක් තිබෙනවා. எங்களுடைய விசுவாசத்துக்கு தேவ மகிமை வெளிப்படும். අපේ ඇදහිල්ලට දෙවියන් වහන්සේගේ මහිමේ එළිදරව් වේවි. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சபையே இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். සභාව ඔබ සෝදිස්සි කරලා බලන්න. உன்னை விசுவாச வாழ்க்கைக்கு பழக்கிவிக்கப்படுறதுக்காக விட்டு கொடு தேவனுக்கு. ඇදහිල්ලේ ජීවිතේට පුහුණුවක් ලබන්න ඇතිට ඔබ ඉඩ දෙන්න දෙවියන් நான் அடிக்கொரு முறை சொல்லுகிற வார்த்தை, මම විටින් විට කියන එක වචනයක් තමයි. தாகத்தை பார்க்காதே, කපුටා බලන්නට එපා. உதவி செய்கிறவர்களை பார்க்காதே, උදව් කරන අයව බලන්නට එපා. உதவி செய்கிற தேவனை மாத்திரம் பார். උදව් කරන දෙවියන් වහන්සේ පමණක් බලන්න. ஆமென். ආමෙන්. கர்த்தரால் உதவி செய்கிறவருடைய இருதயங்களை அடைக்க முடியும், උදව් කරන අයගේ අදවත් වහන්නට ස්වාමින් වහන්සේට පුළුවන්. திறக்கவும் முடியும், ඒක අරින්නත් පුළුවන්. வேறொரு வழியை வைத்திருக்கவும் முடியும். තවත් මාර්ගයක් තබා තිබෙන්නත් පුළුවන්. எலியாவுக்கு காகத்தை கொண்டும் එලියාට කාක්කා කෙරේද அதே மாதிரி எலியாவுக்கு விதவையை கொண்டு நடத்தின ඒ தேவன். වගේම එලියාට වැන්දපු ස්ත්‍රිය තුල මඟ පෙන්වපු දෙවියන් அவருடைய වහන්සේ வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது. මාර්ගයේ මාර්ගය වෙනස් මාර්ගව. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீ வைத்திருக்கிற வழி அல்ல, ඔබ තබලා තියෙන මාර්ගය நீ නොවේ. வைத்திருக்கிற திட்டம் அல்ல. ඔබේ තබලා තිබෙන සැලසුමක් இந்த නොවේ. காலங்களிலே உன்னுடைய விசுவாசம் தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வர මේ போகிறது. කාලය තුල ඔබගේ ඇදහිල්ල තමයි දෙවියන් වහන්සේගේ මහිමය ගේන්නට යන්නේ. விசுவாசத்திலே
இன்னும் ஆளப்படு. තවත් ඔබ ඇදහිල්ලෙන් ගැඹුරට යන්න. விசுவாசத்திலே வைராக்கியமாய். තවත් ඇදහිල්ලෙන් ජොලිතකමින් ඉන්න. விசுவாசத்திலே ஸ்திரப்படு. ඒ ඇදහිල්ලෙන් ඔබ ස්ථීර වන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். விசுவாசம் மகிமையானதை காண செய்யும். ඇදහිල්ල මහිමවත් දේවල් දකින්නට සලසවයි. குடும்ப தலைவர்கள், පවුලේ නායකයා, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகள், පවුලේ ඉන්න කාන්තාවරු, வாலிப சகோதர சகோதரிகள் තරුණ සහෝදර සහෝදරියන් ஒன்றை நினைக்க வேண்டும். එක දෙයක් සිතන්න அவரை ඕනේ. விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. උන්වහන්සේ විශ්වාස කරන අයට විපාක තිබෙනවා. அவர் பலன் அளிக்கிறார். උන්වහන්සේ ඵලය දෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆகையினாலே ඒ தைரியமாயிருப்போம். නිසා ඔබ ධෛර්යමත් වන්න. யோவான் 11:40 சொல்லுகிறது, යෝවාන් 11:40 කියවෙනවා. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை ඔබ காண்பாய். විශ්වාස කරොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකීවි. என்னத்தை நான் சொல்லுகிறேன்? මොකද්ද මං කියන්නේ? தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். දෙවියන් වහන්සේ සූදානම් වෙලා நீ ඉන්නේ. விசுவாசத்தோடு ඔබ செயல்படு. ඇදහිල්ලෙන් ක්‍රියා කරන්න. தேவன் மகிமையை දෙවියන් காண்பிப்பார். වහන්සේ මහිමය දකින්නට සලසවයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். விசுவாசம் தோற்று போகாது. ඇදහිල්ල පරාජයට ලක්වන්නේ නැහැ. விசுவாசம் தோல்வி அடையாது. මේ ඇදහිල්ල පරාජයට ලක්වන්නේ නැහැ. விசுவாசம் வெட்கப்படாது. මේ ඇදහිල්ල ලැජ්ජාවට පත්වන්නේ නැහැ. விசுவாசம் வெற்றியை கொண்டு මේ வரும். ඇදහිල්ල ජයග්‍රහණය ගේනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். கிறிஸ்தவமே, கிறிஸ்தவர்களே, சபையே, அவருடைய முதுகெலும்பே விசுவாசம் தான். කිතුණුවනේ කිතුණු සභාවනේ ඒකේ පළමු ස්ථානය තමයි எதைலி ඇදහිල්ලේ. அவர் யோசிச்சா அவர் கடினமா போயிடும். ඒක හිතුවොත් ඒක දැඩිව වෙනවා. இங்கால கேட்டு இங்கால விட்டுறணும். මේන් ආලා මේන් අරින්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அவர் இதால கேட்டு இங்க கொண்டு போயிருந்தா சோர்ந்துருவார். මේන් අසල මේ ස්ථානෙට දැම්මොත් එයා මැලි වෙනවා. எங்களை வழிநடத்தின தலைவர்கள், අපිට මඟ පෙන්වපු නායකයා, எங்களை கொண்டு வந்த தலைவர்கள், අපව ගෙනාපු නායකයා, அவருடைய வாழ்க்கையை விசுவாச வீழ்ச்சி தான். එයාලගේ ජීවිත බැලුවොත් ඇදහිල්ලේ වැටීම. அவர்கள் மத்தியிலும் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாற தேவன் எங்களை நடத்துகிறார். එයාලා අතරත් දෙවියන් වහන්සේ අපට උගන්වලා ඇදහිල්ලේ වීරවරුන් හැටියට උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. கவனியுங்கள், சந்தேகம் இல்லாமல் விசுவாசிப்போம். සවන් දෙන්න සැකයක් නැතුව විශ්වාස කරන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. இதுவோ அதுவோ என்று அல்ல, මේකද අරකද කියලා නෑ. நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். ස්වාමීන් වහන්සේ අපේ විශ්වාසය ගෞරව කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். விசுவாசத்தை கனம் பண்ணுவார். උන්වහන්සේ අපේ විශ්වාසයේ ගෞරවයට පත් කරනවා. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். වචනේ පොරොන්දු උන්වහන්සේ සැබෑවන්තයි. கவனியுங்கள், விசுவாசத்திலே ஆளப்படுவோம். තවත් ඇදහිල්ලෙන් ගැඹුරට යමු. நல்ல ஒரு உதாரணம் தான் හොඳ උදාහරණයක් තමයි யோபுவுடைய வாழ்க்கை. යෝබ්ගේ ජීවිතේ. கர்த்தர் அனுமதித்த இழப்பு. ස්වාමීන් වහන්සේ අනුමත කර අයිබිවීම. கவனியுங்கள், சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் அனுமதித்த இழப்பு. ස්වාමීන් වහන්සේ අනුමත කරපු අයිබිවීම. யோபு சொல்லுகிறார், යෝබ් කියනවා என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, මාව මරලා දැම්මත් කමන්නේ. என்ன எனக்கு நிச்சயம் நிச்சயம். මට අනිවාර්යෙන් ස්වර්ගයයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. என்னை கொன்று போட்டாலே இந்த உலகத்தோடு நான் முடிவடைய மாட்டேன். මාව මරලා දැම්මත් මේ ලෝකයෙන් මං අවසාන වන්නේ නැහැ. எனக்கு முடிவு தேவனோடு நான் இருக்க போகிறேன். මං අවසානයේ දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්නට යනවා. கவனிங்கள், தேவனுடைய அனுமதியோடு கூட இழப்புகளின் மத்தியிலே நீ இந்த ஓட்டத்தை ஓடினாலும், දෙවියන් වහන්සේගේ අනුමත අනුව මේ අයිමිවීමෙන් ඔබ මේ ජීවිතේ දිව්වා. கவனியுங்கள், සවන් දෙන්න. நீ அறிக்கை செய். ඔබ ප්‍රකාශ කරන්න. எது நடந்தாலும் මොනවා වුණත් நான் ஆண்டவர் மேல் விசுவாசமாய் මං இருப்பேன். දෙවියන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ලෙන් ඉන්නවා. நம்பிக்கையாய் இருப்பேன். මං විශ්වාසවන්තව ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். ஒவ்வொரு சம்பவங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு வேதனைகள் இன்னும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தை கூட்ட வேண்டும். හැම සිදුවීමක් තුලත් හැම වේදනාවක් තුලම වාතාවරණය තුලත් දෙවියන් වහන්සේ කරේ තියෙන ඇදහිල්ල ඔබ වර්ධනය කරා ගන්න ඕනේ. கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த விசுவாசத்துக்கு பழக்கிவிக்கப்பட வேண்டும். එතුණු නායකයන් මේ ඇදහිල්ලට පුහුණු ලබා ගන්නට ඕනේ. நாங்க ஒரு பாடம் படிக்கிறோம், අපි පාඩමක් ඉගෙන ගන්නවා. வெளிப்படுத்தல் பாடம் படிக்கிறோம். එලිදරව් පොතේ ඒ පාඩම ඉගෙන ගන්නවා. 5000 6000 பேர் ஜூம்ல படிக்கிறாங்க. 5000කට වඩා Zoom එකේ දේ ඉගෙන ගන්නවා. ஒரு துக்ககரமான காரியம் என்ன தெரியுமா? එක දුක්දායක දෙයක් කුමක්ද දන්නවද? எல்லா நாட்டுல உள்ளவங்களும் படிக்கிறாங்க. හැම රටේ ඉන්න අයම ඒ දේ ඉගෙන ගන්නවා. அந்த படிப்புக்கு முதல் ඒ පාඩමට ප්‍රථම ஜூம்
தொடக்கியாச்சு. Zoom එක පටන් ගත්තා. நம்முடைய இலங்கையில உள்ளவங்க, இந்தியால உள்ளவங்க, வெளிநாட்டுல உள்ளவங்கள்ட்ட உதவி கேக்குறாங்க. ලංකාවේ ඉන්න අය පිට රට අයගෙන් උදව් අසනවා. ලංකාවේයා ඉන්දියාවේ මිනිස්සු. ලංකාවේ ඉන්න මිනිස්සු සහ ඉන්දියාවේ ඉන්න මිනිස්සුන් පිට රට අයගෙන් උදව් අසනවා. இதுக்கு தான் இந்த உலகம் இருக்கு. මේකට තමයි අද ලෝකයේ තිබෙන්නේ. வெளிநாட்டுல உள்ளவங்களோடு இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். පිට රට ඉන්න ආයත් එක්ක ඉන්න දෙවියන් වහන්සේ තමයි අපිත් එක්කත් ඉන්නේ. ஆமென். 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 யார் ஒரு வெள்ளக்காரனை கண்டா என்ன, ஒரு பணக்காரனை கண்டான, வெளிநாட்டுக்காரனை கண்டான அவனை தான் பாக்குறது. සුද්දෙක් දැක්කොත් මොකද, පිට රට මිනිස්සෙක් දැක්කොත් නැත්නම් පෝසත් මිනිස්සෙක් දැක්කොත් ඒ මිනිස්සයව තමයි බලන්නේ. நாங்களும் சின்ன காலத்துல வெள்ளக்காரன் கேமராவோட வந்தா கேமராவை தான் பார்ப்போம். සුද්දෙක් කැමරාවත් එක්ක ආවොත් ඒ කැමරාව තමයි අපි පොඩි කාලේ බලන්නේ. இந்த போன்லயும் கேமரா இருக்கு. මේ ෆෝන් එකෙත් කැමරා තිබෙනවා. அந்த நாள்ல என்ன நடந்துச்சு? ඒ දවස්වල මොනවද සිද්ධ වුනේ? அந்த கேமராவை தான் பார்த்தோம். ඒ කැමරාව තමයි අපි அவருடைய බැලුවේ. கழுத்துல போட்டதை தான் ඒ பார்த்தோம். බෙල්ලේ දාපු එක තමයි බැලුවේ. இன்றைக்கு எங்கட முடிக்கிற நேரம் எல்லாம், விழிக்கிற நேரம் எல்லாம் கேமராவோட தான் எழுப்புறோம். අද අපි නගිටින හැම මොහොතේම කැමරාවත් එක්ක තමයි නගිටින්නේ. கவனியுங்க, ඔබ සමන් දෙන්න. தேவன் அனுமதித்த இந்த இழப்புகளின் மத்தியிலும் දෙවියන් වහන්සේ අනුමත කරපු මේ අයිමි වීම තුල ஒன்றை சொல்லுங்க, එක දෙයක් நான் කියන්න. மரணத்தை சந்தித்தாலும் මම මරණයට ලක් වුණා. அந்த மரண கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவன் மேல் விசுவாசமாய் இருப்பேன். අන්තිම මොහොත දක්වා මම දෙවියන් වහන්සේ කරේ විශ්වාසවන්තව சொல்லுங்க ඉන්නවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவர் உயிருள்ளவராய் අපේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජීවමානයි. எந்த தேவனுடைய கிருபையிலும் ஆசீர்வாதத்திலும் இந்த உலக காரியத்திலும் விசுவாசத்தை வைக்காதீர்கள். මේ ආශිර්වාදය තුලත් ලෝකේ දේවල් තුලත් ඔබගේ ඇදහිල්ල තබන්නට එපා. ஆண்டவர் மேல மாத்திரம் விசுவாசம் දෙවියන් வையுங்கள். වහන්සේ කරේ පමණක් ඇදහිල්ල තබන්න. யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். යෝබ් කියපු ආකාරය කියන්නේ එයා මාව මරලා දැම්මත් එයා කරේ මං ඇදහිල්ලෙන් ඉන්නවා. யோபுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உதாரணமாய் இருக்கு. යෝග්‍ය ජීවිතය හොඳ උදාහරණයක් අපේ ජීවිතේට. இரண்டாவதாக, දෙවනි දේ, நீங்கள் தானியேல் எழுதின புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பினால், ඔබ දානියෙල් පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය පෙරලා ගත්තොත් அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான், එයා සැබෑවන්තව විශ්වාසවන්තව හිටියා. நம்பிக்கைக்கு உரியவனாய் காணப்பட்டான். එයා විශ්වාසවන්තව හිටියා, අවංකව. அவன் எல்லாருக்கும் முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான். හැමෝම ඉදිරියේ එයා විශ්වාසවන්තව කෙනෙක් හැටියට தானியேல் හිටියා. 6வது அதிகாரத்திலே දානියෙල් 6 වෙනි පරිච්ඡේදයේ முதலாவது அவன் சந்திக்கிறது மனித சிங்கங்களை சந்திக்கிறான். ඉස්සරෝම එයා මූණ දෙන්නේ නැත්නම් අමුවන්නේ මනුස්සයන් යන සිංහයන්. மனிதர்களாகிய சிங்கங்களை சந்திக்கிறான். මනුස්සයන් ආකාරයෙන් ඉන්න සිංහයන්. மனுஷர்கள் எப்பொழுதும் கடித்து பட்சிக்கத்தான் பார்ப்பார்கள். මනුස්සයන් කොහේ විතරක් බලන්නේ අපල එයාව ගොදුරට ගන්න තමයි. தானியேல் 6 வாசியுங்கள். දානියෙල් 6 4 කියවන්න. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க கவனிங்க, மனிதர்களாகிய பிரதானிகள், මනුෂ්‍යයන් වෙන ප්‍රධානම ඉන්න අය, தேசாதிபதிகள், ඒ දේශේ ඉන්න අධිපතිවරු, விசாரிக்கிறவங்க, ඒක බලන අය, அவர்கள் மனிதராகிய சிங்கங்கள். එයා මනුෂ්‍යයන් වගේ ඉන්න සිංහයන්. ஏதோ ஒரு விதத்துல குற்றப்படுத்துறது, එක වැරද්දට පත් කරනවා. ஏதோ ஒரு விதத்துல குற்றம் தேடுறது. මොකක් හරි දෙයක් වැරදි සොයනවා. உன் உற்றார் உறவினர், ඔබගේ ඥාතීන්, அது மாத்திரமல்ல, நீ தொழில் செய்யற இடங்கள், ඔබ රැකියා කරන ස්ථානයේ, அல்லது நீ வாழ்கிற சமூகம், ඔබ ජීවත් වෙන සමූහය, அல்லது உன்னோடு இருக்கிறவர்கள் ඔබත් එක්ක ඉන්න අය சிங்கங்களை மாதிரி குற்றங்களை தேடி உன்னை கடிக்க பார்ப்பார்கள். සිංහයෝ වගේ වැරදි හොයලා ඔබව ගොදුරුවට නැත්නම් ඔබව අපන්නට බලයි. தானியேல் முதல் மனித சிங்கங்களை சந்திக்கிறார். දානියෙල් පළමුව ඒ මනුස්ස සිංහයන් හම්බ වෙනවා. கவனிங்க, සවන් දෙන්න. உங்களோட வாழ்க்கை இப்படி இருந்தாலும் ඔබගේ ජීවිතේ මේව තිබුණා. அதுக்கு பிறகு மிருகமாகிய சிங்கத்தை நீ சந்தித்தால், ඊට පස්සේ සිංහයා හමු වුණා. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், මම මොනවද කියන්න එන්නේ නම් ஆண்டவருக்கு விசுவாசமாயிருங்க. දෙවියන් වහන්සේට විශ්වාසවන්තව ඉන්න. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். மனித சிங்கங்கள் உன்னை கடித்து பட்சியாத வண்ணம் உன்னை பாதுகாத்து உன்னோடு இருந்த தேவன்,
මනුස්ස සිංහයන් ඔබව අපලා ගොදුරට දන්නතුව ඔබව ආරක්ෂා කරපු දෙවියන් වහන්සේ. வாசிங்கள் சங்கீதம் 124 1 2 3 6. ගීතාවලිය 124 1 2 3 6 වෙනි පදයත් එක්ක කියවන්න. வாசிங்க 121 124 1 2 3 6. ගීතාවලිය 124 1 ඉඳන් 3 අපව 6 වෙනි පදය. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இல்லாவிட்டால். கவனியுங்கள், மனித சிங்கங்களை போன்ற மனிதர்கள் நம்மை பட்சிக்க இருந்தும் මනුෂ්‍යයන් වගේ ඉන්න සිංහයන් අපව ගොදුරට ලක්වන්න බලාගෙන இருந்தும் හිටියා. கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ අපත් එක්ක හිටියා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். நீங்க மனுஷ சிங்கங்களை சந்திச்ச நேரங்களை நினைச்சு பாருங்க. මනුස්ස සිංහයන් ඔබ අමු වෙච්ච ඒ වෙලාව සිතලා බලන්න. உங்களை எப்படி எல்லாம் குற்றப்படுத்தி கடிக்க பார்த்திருப்பார்கள். ඔබ කොතරම් වැරද්දට පත් කළා ඔබ වපන්න බලන්නේ නැද්ද? உங்களோட நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டாங்க. ඔබගේ යාපත විතරක් ලබා ගත්තා. மற்றபடி உங்களை குற்றப்படுத்தி கடிக்க பார்த்த நேரங்கள். ඔබව වරදට පත් කරලා අපන්න ගිය වේලාවල්. கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால். ස්වාමීන් වහන්සේ අප සමග හිටියේ නැත්තම්. எதை சொல்கிறேன்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். මොනවද කියන්නේ? ස්වාමීන් වහන්සේ අපිත් එක්ක හිටියා. ஆமென். ආමේன். வேதனையை பார்க்காத, அதன் மத்தியில உன்னோடு இருந்த தேவனை பார், இன்னும் விசுவாசி. ඔබ වේදනාව බලන්න එපා. ඒ මැදේ හිටපු දෙවියන් වහන්සේව බලන්න. තවත් ඔබ විශ්වාස කරන්න. ஆமென். ආමේன். இரண்டாவது வார்த்தை. දෙවනි වචනය. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். கேளுங்க, கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ අප ළඟ හිටියා. அப்படி இல்லாம இருந்திருந்தா மனித சிங்கங்கள் எங்களை கடித்து இல்லாமல் பண்ணி அழித்திருக்கும். එහෙම ස්වාමීන් වහන්සේ අපිත් එක්ක හිටියේ නැත්තම් මනුස්ස සිංහයන් අපව අපලා අපව විනාශ කරලා දමලා ඇති. நீ விசுவாசித்தியோ இல்லையோ தேவன் உன்னோடு இருந்தார். ඔබ විශ්වාස කරාද නැද්ද දන්නේ නැහැ. ස්වාමීන් වහන්සේ ඔබත් එක්ක உன் හිටියා. குடும்பத்தோடு இருந்தார். ඔබගේ පවුලත් එක්කත් හිටියා. ஆமென். ආමේන්. உன் பிள்ளைகளோடு இருந்தார். ඔබගේ දරුවන් එක්ක හිටියා. சபையோடு இருந்தார். සභාවත් එක්ක හිටියා. ஊழியர்களோடு இருந்தார். දේව සේවකයන් එක්ක හිටියා. கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. ස්වාමීන් වහන්සේ අපව අත්හැරියේම නැහැ. ஆமென். ආමේன். ராஜா சொல்லுகிறான், சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாத அந்த தேவனே தேவன் என்று ඒ சொல்லுகிறார். රජතුමා කියනවා ඒ සිංහයා නුඹට ගොදුරට ගත්තේ නැහැ. ඒ ඔබගේ දෙවියන් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ பாருங்கள், කියලා. கர்த்தர் எங்களோடு இருந்தார். ස්වාමීන් වහන්සේ අපිත් එක්ක හිටියා. ஆறாவது வார்த்தை வாசி. 6 වෙනි පදේ කියවන්න. நம்மை அவர்களுடைய கற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் வாயில எத்தனை பல்லு இருக்கு? මිනිස්යාගේ මුඛේ දත් කීයක් තිබෙනවද? 32. எனக்கு 32 இல்ல. 32ක් කියලා කියනවා. පාලකතුමාට 32ක් නැහැ. எனக்கு 26 தான் இருக்கு போல விளங்குது. 26ක් තමයි මට තියෙන්නේ. இந்த பக்கம் எல்லாம் தேடணும். මේ පැත්තේ ඕම හොයන්නට ඕනේ. சிலர் பொய் பல்லும் போட்டுருக்காங்க தானே. ඔය බොරු දත් දාලා තිබෙනවනේ. கவனிங்க, හොඳට සවන් දෙන්න. மனிதனுடைய பற்களுக்கு இரையாக்காத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මනුස්සයන්ගේ දත් වලට ගොදුරට ලක් වෙන්නේ නැතුව අපව බේරගත්තු ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இன்னும் விசுவாசி. තවත් විශ්වාසවන්තකෙ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்னும் விசுவாசி. තවත් විශ්වාස කරන්න. கவனிங்க, ඔබ සවන් දෙන්න. மனிதனுடைய பற்களுக்கு இரையாக்க விடாத, கடிக்க விடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். මනුස්සයන්ගේ දත් වලට ගොදුරට ලක් වෙන්නේ නැතුව අපන්න දෙන්නේ නැතුව අපව බේරගත්තු ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා වේවා. எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், சபை, மனிதர்களால வந்த வார்த்தைகள், கடிக்க வந்த வார்த்தைகள் எத்தனையோ. අපේ ජීවිතේ නැත්නම් සභාවේ ජීවිතේ අපේ සේවය කරන ජීවිතේ මනුස්සයන් අපන්නාපු ඒ කොතරම් මනුස්සය අපන්නාවාද? அண்ணால மாதிரி அழுது கொண்டிருந்தாரு. අන්නාල් වගේ අනන්න එපා. அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றின மாதிரி விசுவாசத்தோடு இரு. අන්නාල් තමන්ගේ අදවත වගුරුවා වගේ විශ්වාසවන්තව ඉන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உலகத்திலே உள்ளவனை விட எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ලෝකේ ඉන්න ඌට වඩා අප තුල ඉන්න දෙවියන් වහන්සේ විශාලයි. எங்களை குறித்து வந்த சாட்சிகள், குற்றச்சாட்டுகள் ஒன்றா இரண்டா? අපි කෙනේ ආපු සාක්ෂි නැත්නම් අපිට වැරදිපත් කිරීම එකක්ද දෙකක්ද? ஆனால் கர்த்தர் இரையாக விடாத தேவன். ස්වාමින් වහන්සේ ගොදුරට යන්න දුන්නේම නැහැ. கர்த்தர் எங்களுக்கென்று குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපට පවුලක් දී තිබෙනවා. பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். දරුවන් දී තිබෙනවා. சபையை கொடுத்திருக்கிறார். සභාවක් දී තිබෙනවා. ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். සේවකයන් දී තිබෙනවා. ஊழியங்களை
கொடுத்திருக்கிறார். සේවයේදී තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆமென். ஆமென். ஆண்டவர் நினைத்தது தடையே படவில்லை. දෙවියන් වහන්සේ කරන්න හිතපු දේ බාධාවට ලක් ஆண்டவர் වෙන්නේ නැහැ. சகலவற்றையும் செய்ய வல்லவராய் இருந்தார். උන්වහන්සේ සියල්ලම කරන්න බලවත්ව හිටියා. கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ බලවත් දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே இன்னும் விசுவாசிங்க. තවත් දෙවියන් වහන්සේව විශ්වාස කරන්න. மனிதர்களாகிய சிங்கங்களுக்கு எங்களை இரையாக்காத தேவன். මනුෂ්‍යයන් වැනි සිංහයන්ට අපව ගොදුරට ලක් වෙන්නේ නැතුව ආරක්ෂා කරපු දෙවියන් වහන්සේ. கவனியுங்கள். හොඳ සවන් දෙන්න. பிலிப்பியர் எழுதின அதிகாரம் 1:20-21க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். පිලිප් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ 20-21කට පෙරලා ගන්න. பிலிப்பியர் 1:20-21. පිලිප්පි 1:20-21. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் கவனியுங்கள். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் එක දෙයකින්වත් ලැජ්ජාවට පත් වෙන්නේ නැතුව எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கவனியுங்கள். අවුකන් දෙන්න. ஜீவனாகிலும் மரணமாகிலும் ජීවිතේ වුණත් මරණය වුණත් மனிதன் கடித்தாலும் கடிக்காவிட்டாலும் මනුෂ්‍යයන් අපුවත් අපුවේ නැතත් நான் ஒரு நாளைக்கு மகிமையிலே இருக்க போகிறேன். මං එක දවසක් මහිමේදී ඉන්නට යනවා. ஆமென். ආමේන්. நான் இப்ப தைரியமா இருக்கிறேன். මං ධෛර්යමත්ව ඉන්නේ. சந்தோஷமா මං இருக்கிறேன். ප්‍රීතියෙන් ඉන්නේ. விசுவாசத்தோடு මං இருக்கிறேன். විශ්වාසවන්තව ඉන්නේ. அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க, நல்லா கவனிங்க. මේ වචනය අපව කියවන්න. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் ஒன்றிலும் வெட்கப்பட்டு මං போகாமல் කිසිම දෙයකින් ලැජ්ජා වෙන්නේ නැහැ. மனிதர்கள் என்னை கடிக்க வந்து நான் வெட்கப்பட்டு போகாமல் මනුෂ්‍යයන් මම අපන් නැවිල්ලා මං ලැජ්ජාවට පත් උනේ නැහැ. எப்பொழுதும் போல இப்பொழுதும் கவனிங்கள். எப்பொழுதும் போல இப்பொழுதும் හැම විට වගේ මේ වෙලාවේ மிகுந்த தைரியத்தோடு மிகுந்த தைரியத்தோடு ඉතා ධෛර්යමත්කමින් ஜீவனானாகிலும் கேளுங்க. சாவினானாகிலும் ஜீவனோ சாவோ, මේ ජීවනයෝ මරණය, வேதனையோ சந்தோஷமோ, වේදනාවෝ ප්‍රීතිය கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று கவனியுங்கள். கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எண்ணி ක්‍රිස්තුස් වහන්සේ මාගේ ශරීරයේ මහිමයට පත් වේවි කියලා எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அப்படியே முடியும். ඒ ආකාරයෙන්ම සිද්ධ වේවි. சொல்லுங்க ஆமென். ஆமென். என் விசுவாசத்துக்கு மேலாக அப்படியே முடிய මාගේ போகிறது. ඇදහිල්ලට වඩා ඒම සිද්ධ වෙන්නට යනවා. 21வது வார்த்தை 21 වෙනි පදය எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. හැමෝම එකතු වෙලා කියවන්න. வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். திரும்ப சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் பரியந்தம் මරණය දක්වා சிங்கங்களை சந்திக்கலாம், ඒ සිංහයන් අපට අමු වෙන්නට පුළුවන්. மனிதர்களை சந்திக்கலாம், මනුෂ්‍යයන්ව දකින්නට පුළුවන්. மாம்ச பலனுள்ள மனிதர்கள், ඒ මාංශ දුර්වලකමේ ඉන්න මනුෂ්‍යයන්, உலக அறிவுள்ள மனிதர்கள், ලෝකේ ඥාණයෙන් ඉන්න கசப்பு මනුෂ්‍යයන්, நிறைந்த மனிதர்கள், පිත්තකමෙන් පිරුණු මනුෂ්‍යයන්, பேராசை நிறைந்த மனிதர்கள், ආසාවෙන් පිරුණු මනුෂ්‍යයන්ව நாங்கள் யாரை சந்தித்தாலும் අපි කවුරු අමු වුණා. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ක්‍රිස්තුස් වහන්සේ මට ජීවනය, මාගේ මරණය මට ලාභයක්. லேசில நாங்க போக மாட்டோம். අපි යන්නේ නැහැ. லேசியம் அப்படி அண்ணனே අපි ලේසියෙන් අපි ඒ ස්ථානයට යන්නේ இந்த නැහැ. காலம் வரும் வரைக்கும் நாங்க உயிரோட இருப்போம். අපේ කාලය එනකන් අපි ජීවමානව சொல்லுங்க සිටිනවා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். சீக்கிரமாக ஆண்டவருடைய நேரத்துல போனா தான் மகிமை. ඉක්මනින් දෙවියන් වහන්සේගේ වෙලාවෙන් ගියොත් තමයි මහිමය. லேசில போக மாட்டோம். අපි ලේසියෙන් යන්නේ නැහැ. யாரும் லேசில எங்களை கொல்லவே முடியாது. ලේසියෙන් කවුරුත් අපව මරන්නටත් தேவன் බෑ. எங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි කෙරේ ආලේපයක් තබා ஊழியத்தை තිබෙනවා. வைத்திருக்கிறார். දේව සේවයක් තබා சொல்லுங்க තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க நாங்க லேசில போகவே අපි மாட்டோம். ලේසියෙන් යන්නේ නැහැ. தேவனுடைய நேரத்துல தான் நாங்க போவோம். දෙවියන් වහන්සේ කැඳවපු වෙලාවේ තමයි යන්නේ. எதை சந்தித்தாலும் මොනවා මුණ දුන්නත් விசுவாசிப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். අපි විශ්වාස කරමු යේසුස් වහන්සේ ජීවමානයි, මරණය මට ලාභයක් කියලා. யோபுவை போல விசுவாசிப்போம். යෝබු වගේ ඇදහිල්ලෙන් ඉමු. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இந்த ஓட்டத்திலே எந்த மனித சிங்கங்களை சந்தித்தாலும்
தேவனை மகிமைப்படுத்துவோம். අපි මේ දිවීමේදී මිනිස්යන් යන සිංහයන් දැක්කත් ඒ තුලත් අපි උන්වහන්සේව මහිමයටපත් கர்த்தர் කරමු. எங்கள் பட்சத்தில் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ අප ළඟ හිටියා. தானியேல் 3:17-18 சொல்லுகிறது. දානියල් 3:17 කියවෙනවා. அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். එයාලා පරීක්ෂාවට ලක් වුණා. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார், ශාත්‍රාක් මේෂාක් අබෙද්නෙගෝ කිව්වා தேவன் எங்களை விடுவிப்பார். දෙවියන් වහන්සේ අපව නිදහස් කරයි. விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் දෙවියන් වහන්සේ ගලව ගත්තත් නැතත් நாங்கள் ஆண்டவரையே අපි விசுவாசி. දෙවියන් වහන්සේව විශ්වාසයටපත් කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நாங்க அக்கினியில போனாலும் අපි ගින්දර මැද ගියා. அக்கினி ஜுவாலை ඒ இருந்தாலும் ගින්දර තිබුණා. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපත් එක්ක ඉන්නවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களோட தலைமுடிய அப்பப்ப நினைத்துக் கொள்ளுங்கள். ඔබගේ ඉසකයගස් ඒ විට සීපත් කරා ගන්න. ஏன் நினைத்துக் கொள்ளுங்கள்? ඇයි සිතා ගන්න ඕනේ? அவர் எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். හැම එකම උන්වහන්සේ ගණන් කරලා තමයි තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. எல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. හැම දෙයක්ම උන්වහන්සේ ගණන් அவர் කරලා තමයි அறியாமலும் තිබෙන්නේ. விழாது. එයා නොදැනව කිසිම දෙයක් එකක්වත් වැටෙන්නේ அப்படி නැහැ. விழுந்தாலும் அவருக்கு தெரியாமலும் இல்லை. එහෙම වැටුණත් උන්වහන්සේ නොදැනව වැටෙන්නේ எங்களுக்கு නැහැ. இருக்கிற நன்மைகள் உயர்வுகள் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். අපිට තියෙන යාපත උසස් වීම උන්වහන්සේට පමණයි දන්නේ. கவனியுங்கள், யோபுவை போல இழப்பை சந்தித்தாலும் ඔබ සවන් දෙන්න යෝබුවගේ අයිමි වීම ඔබ මූණ දුන්නා. மனிதர்களாகிய சிங்கங்களை சந்தித்தார், මනුෂ්‍යයන් යන සිංහයන් ඔබට අමු වුණා. சோதனையாகிய அக்கினியை சந்தித்தார். ඔබ පරීක්ෂා වූ ගින්දරට ලක් වුණා. யோபு சொல்லுகிறான், යෝබ් කියනවා சங்கீதம் 23:4 ගීතාවලිය 23:4 இதெல்லாம் நீங்க பாடமா சொல்ல வேண்டிய வசனங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கவனியுங்கள். பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால், මරණ අන්ධකාරයේ කඳු මිටියාවට ඇවිද්දා நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் මං මරණ ඒ අන්ධකාරයේ මිටියාවට ඇවිද්දා பொல்லாப்புக்கு பயப்படேன். මං නපුරට බය වන්නේ சொல்லுங்க, නැහැ. ஆமென். ஆமென். பவுல் சொல்றான், நான் போற இடமெல்லாம் எனக்கு கட்டு இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்குது, எனக்கு அடிகள் காத்திருக்குது, ஆனாலும் நான் பயப்பட இல்லை. සුදු පෞල්තුමා කියනවා මම යන තැන මට පාර දෙන්නට බලාගෙන ඉන්නවා, මාව වඳින්නට බලාගෙන ඉන්නවා, මාට විවේචන කරන්නට බලාගෙන ඉන්නවා, නමුත් මම බය වුණේ නැහැ. தாவீதுக்கு மாமா தான் சத்துரு, දාවිට මාමා තමයි සතුරා, சவுல் தலைவன் தான் சத்துரு, සවුල් නායකයා තමයි සතුරா, மெய்ப்பனா இருந்தவன் தான் சத்துரு. එඬේරෙක් විදියට හිටපු කෙනා තමයි සතුරා. எந்த நேரமும் சவுல் ஈட்டியை எடுத்து தாவீதை கொல்றதுக்கு சமயம் பார்த்து கொண்டே இருப்பான். සවුල් හැම විටම ඉන්න අරගෙන දාවිත්ව මරන්න වෙලාවක් එව්වා. மரண பள்ளத்தாக்குல தான் ஓடினான். මරණ මිටියාවට තමයි දාවිත් දුවන්නේ. ஆண்டவருடைய திட்டத்தை அவன் செய்தான். දෙවියන් වහන්සේගේ සැලසුම දාවිත් ඉෂ්ට කරා. ஆமென். ආමේන්. சத்துரு நீ போற இடம் இருக்கிற இடம் எல்லாம் அநேகரை எழுப்ப பார்ப்பான். ඔබ යන ස්ථානවල සතුරා බොයව නගිටවන්නට බලයි. சத்துரு மாதிரி இருக்கிற சவுலாகிய தலைவர்கள் இருக்கிறார்கள். සතුරා වගේ ඉන්න සවුල් වගේ නායකයන් ඉන්නවා. அவங்க அதிகாரம் தான் முக்கியம். එයාලට ආධිපත්‍යය තමයි தாங்க වැදගත්. செய்யறது தான், தாங்க சொல்றது தான். තමන් කරන දේ තමයි, තමන් කියන දේ තමයි. மற்றவங்க வாயை மூடி இருக்கணும். අන්න අය මුඛේ වසාගෙන ඉන්නට எழும்ப ඕනේ. சொன்ன எழும்பணும், உட்கார சொன்ன உட்காரணும். නගිටින්න කිව්වොත් නගිටින්න ඕන, වාඩි වෙන්න කිව්වොත් වාඩි වෙන්න தேவன் ඕනේ. அதிகாரத்தை கொடுத்தது அதுக்கு அல்ல. දෙවියන් වහන්සේ ආධිපත්‍යය දුන්නේ ඒ දේට නොවේ. அவங்க தேவனுடைய ஆளுகையில இருக்கணும். දෙවියන් වහන්සේගේ පාලනයේ එයා ඉන්නට ඕනේ. அவங்க தேவ சித்தம் செய்யணும். එයාලා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ஆனா ඕනේ. அவர்களோ එයාලා பொல்லாப்பு செய்கிறவர்களா එයාලා இருக்கிறார். වැරදි කරන අය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. මට මතකයට එනවා. நாளைக்கு 98வது ஆண்டு 98 වෙනි වර්ෂයේදී நாங்கள் ஊழியம் செய்த இடத்திலே අපි සේවය කරපු ස්ථානයේ இந்தியாவிலிருந்து வந்திருந்த பாளையங்கோட்டை ராஜேந்திரம் என்ற தீர்க்கதரிசி வந்திருந்தார். ඉන්දියාවේ ඉඳන් ආපු පාලේකෝට ප්‍රදේශයෙන් ආපු පාස රාජේන්ද්‍ර. அவர் சொன்னார் எங்களுடைய தலைவர்களை பார்த்து, එයා අපේ නායකයන් දෙස බලලා කිව්වා. நேரடியா எப்படி சொன்னார், කෙලින්ම කිව්වා ඇඟිල්ල දික් කරලා. நான் உன்ன ஆள இல்ல, මං නුඹව පාලනය කරන්නේ நீ නැහැ. ஊழியர்களை ஆள்ற. ඔබ දේව සේවකයන්ව පාලනය කරනවා. கவனம் என்று சொன்னார். ඔබ අවවාදයි කියලා කිව්වා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையில நடத்தணும். දෙවියන් වහන්සේගේ වචනය තුල මඟ இன்னைக்கு පෙන්වන්නට ඕනේ. இப்படித்தான் தலைவர்கள் உண்டு, මේව තමයි නායකයන් ඉන්නේ. இப்படித்தான் ஊழியக்காரர் உண்டு, මේව තමයි දේව සේවකයන් மக்கள் ඉන්නේ. இப்படித்தான் இருக்கிறார். සෙනගත් මේව තමයි ඉන්නේ. எப்பெல்லாம் பொல்லாப்பு செய்யணுமோ அப்படித்தான் இருக்கிறார். ඔය ආකාර වැරදි කරන්න පුළුවන් ද ඒව තමයි ඉන්නේ. ஆனால் தேவ பிள்ளையே,
දේව දරුවනේ தாவீதே மாதிரி சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். දාවිද් වගේ කියන්න මම බය වන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். நான் பயப்பட මම மாட்டேன். බය වන්නේ නැහැ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ස්වාමීන් වහන්සේ මා සමග ඉන්නවා. எல்லாரும் சங்கீதம் 23 நாளை வாசிப்போம். හැමෝම කියවමු ගීතාවලිය 23 අතර. எல்லாரும் 1 2 3 சங்கீதம் 23 4 வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது கடியும் என்னை தேற்றும். திரும்பவும் சொல்லுவோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது கடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டவர் ஆற்ற வேண்டியது ஆற்றி, தேற்ற வேண்டியது தேற்றி, சரி செய்ய வேண்டியது சரி செய்து பாதுகாப்பா. දෙවියන් වහන්සේ සනසවන්න ඕන ස්ථානයේ සනසවලා අපව අරිගස්සන්න ඕන ස්ථානයේ අරිගස්සලා අපට මඟ පෙන්වනවා. விசுவாசியே, தேவ பிள்ளையே, ඇදහිලිවන්තයනි දේව දරුවනි, சபையே, සභාවනි, நீ இந்த நாட்கள்ல பயப்படாத. ඔබ මේ දවස්වල බය වන්නට நீ එපා. தேவ ஆளுகையிலே இரு. ඔබ දෙවියන් වහන්සේගේ පාලනය තුල ඉන්න. தேவ வார்த்தை உன்னை நடத்தும். දේව වචනය ඔබට මඟ පෙන්වයි. அவருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை. උන්වහන්සේගේ වචනය බොරු කියන්නේ නැහැ. அவருடைய வார்த்தை மாறாதது, தேவனும் மாற மாட்டார். උන්වහන්සේගේ වචනය වෙනස් වෙන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ වෙනස් වෙන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. மனுஷர் மாறி விடுவார்கள், මනුස්සයන් වෙනස් වෙවි. ஆனா தேவன் மாற දෙවියන් மாட்டார். වහන්සේ වෙනස් වන්නේ நீ නැහැ. கடந்து போற பாதைகள் ඔබ ගතව යනා වූ මාර්ගයේදී பொல்லாப்பு இருந்தாலும், ඔබට නපුර තිබුණා. இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் මේ දේශයේ වාතාවරණය பொல்லாப்பு இருந்தாலும் නපුරක් ඇඩිලා තිබුණා. நாங்கள் பயப்பட மாட்டோம். අපි බය වන්නේ නැහැ. எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். අප තුල ඉන්න තනත් වහන්සේ බලවත්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை பெரியவர் மேல் வைப்போம். තවත් අපේ ඇදහිලිවන්තකම දෙවියන් වහන්සේ කෙරේ තබාගමු. தேவன் இருந்து எங்களை நடத்தினது போல தொடர்ந்து நடத்துவார். දේවන් අදවතට මඟ පෙන්වපු ආකාරය තවත් උන්වහන්සේ මඟ පෙන්වයි. கவனியுங்கள், தேசத்தின் சில ரகசியங்களை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். දේශයේ තිබෙන රාස් සමහර රාස් දෙවියන් වහන්සේ එළියට ගේනවා. அவர் கொண்டு வராவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. එයා එළියට ගෙනාවේ නැත්නම් අපිට කිසිම දෙයක් දන්නේ නැහැ. கவனியுங்க, හොඳට සවන් දෙන්න. எங்களுடைய தேசத்தோடும் கர்த்தர் இருக்கிறார். අපේ දේශයත් එක්කත් උන්වහන්සේ ඉන්නවා. ஆமென். ආමේන්. இந்த இலங்கை தேசத்துல பிறந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்க. මේ ලංකා දේශයේ ඉපදුන නිසා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න. தேவன் எங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග இந்த ඉන්නවා. தேசத்துல எங்களை ரட்சித்தார். මේ දේශයේ උන්වහන්සේ අපට இந்த ගැලවීම தேசத்துல දුන්නා. அவருக்காக இந்த ஓட்டத்தையோட கிருபை මේ செய்திருக்கிறார். දේශයේ උන්වහන්සේ වෙනුවෙන් දුවන්නට උන්වහන්සේ කරුණාව දී තිබෙනවා. பயப்படாத. ඔබ බය වන්න එපා. யோபுவை போல යෝබ් වගේ சொல்லு, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். උන්වහන්සේ කරේ මං ඇදහිල්ලෙන් ඉන්නේ කියලා කියන්න. தொடர்ந்து சொல்லு. නොකඩවා කියන්න. மனித சிங்கங்களை சந்தித்தாலும் මනුෂ්‍ය ආකාර සිංහයන් හමු වුණා. நிச்சயம் நித்தியம் நமக்கு අනිවාර්යෙන් අපිට සදාකාලික ජීවනයේ தேவனோடு තිබෙනවා. கூட ஒரு நாளைக்கு இருப்போம். දෙවියන් වහන්සේ සමග දවසක් අපි ඉන්නට යනවා. தேவன் எங்களூடாக மகிமைப்படுகிறார். දෙවියන් වහන්සේ අප තුලින් මහිමයටපත් වෙනවා. ஆமென். ආමේන්. தேவன் சபையூடாக மகிமைப்படுகிறார். සභාව තුලින් උන්වහන්සේ මහිමයටපත් වෙනවා. விசுவாசத்துக்கு பழக்கி வைக்கப்படும். ඇදහිල්ලට අපි තවත් පුහුණුව ලබා ගනිමු. ஆமென். ආමේන්. ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். එක දෙයක් මං කියන්නම්. சிலரை பிசாசு சுலகிலே போட்டு புடைக்கிறது போன்று சில போராட்டங்களுக்கு முகம் கொடுக்க பண்ண போறான். යම් අයව කුල්ලේ දාලා පොළවන ආකාරයේ යක්ෂයා පොළන්නට යනවා. ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනය අප සමග தேவன் ඉන්නවා. எங்களோடு இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග ඉන්නවා. சோதனையில சிக்கிறாதீங்க. ඒ පරීක්ෂාවට ලක්වන්නට එපා. விசுவாசத்தோடு இருங்க. ඔබ ඇදහිල්ලෙන් ඉන්න. தேவன் எங்கள் தலைகளை உயர்த்துவார். දෙවියන් වහන්සේ අප ඉස්ස ඔසවයි. துதி கன மகிமை இயேசு. ප්‍රශංසාව ගෞරවය මහිමේ යේසුස් වහන්සේට පමණයි. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். අපි හැමෝම නැගිටිමු. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.